குடும்ப படம் வேணும்னா ஜிடிஎன் பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2.5 மணி நேரத்தில் முழு வாழ்க்கையும் திணிச்ச மாதிரி இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. திரைக்கதை ரொம்ப சேஃபாக வழக்கமான பயோபிக் ஃபார்முலா தான். குடும்பத்தோடு பார்க்கலாம். யூஏ சர்டிஃபிகேட் தான் அந்த படம். தமிழ் பெருமை பேசுகிற கதை, கோவையின் வரலாறு. ஒரு நிஜ கதாபாத்திரத்தில் பின்னி எடுத்திருக்கிறாரு மாதவன். மாதவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவல். இளம் வயசுலேருந்து வயசான தோற்றம் வரைக்கும் அடையாளமே தெரில. ராக்கெட்ரிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நிஜ கதாபாத்திரத்தில் பின்னி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தை பற்றி என்டிடிவி என்ன சொல்கிறாங்கன்னா, மாதவன் தான் படத்தோட பலம், ஆனால் திரைக்கதை அவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதவனோட கேரியர் பெஸ்ட்டு நடிப்பு, ஆனால் படம் சேஃபாக விளையாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா, மாதவன் இந்த முக்கியமான கதையை தூக்கி நிறுத்துகிறாரு, ஆனால் கதைக்கு இன்னும் இடம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவையின் எடிசன்னு சொல்லப்படுற விஞ்ஞானி ஜிடி நாயுடு ஆங்கிலேய அரசையும் பெரிய ஆட்களையும் எதிர்த்து எப்படி கண்டுபிடிப்புகளை உருவாக்கினாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது கிருஷ்ணகுமார் ராமகுமார். இந்த படத்தில் மேலும் நடித்தவர்கள், முக்கிய கதாபாத்திரத்தில் அதாவது ஜிடி நாயுடுவாக நடித்தவர் ஆர் மாதவன், மேலும் சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க. படத்தோட முழு பெயர் ஜிடி நாயுடு. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிடி நாயுடு சாதாரண மனிதர் கிடையாது. இந்த ஜிடி நாயுடு யார்? கோயம்புத்தூரை சேர்ந்த இவர் ஒரு இன்வென்டர், தொழிலதிபர், விவசாய ஆர்வலர் என்று பல துறைகளில் செயல்பட்டவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களைத்தான் இந்த படம் சினிமாவாக எடுத்து சொல்கிறது. ஆனால் படம் முழுமையாக அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லும் ட்ரெடிஷ்னல் பயோபிக் கிடையாது. அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய சிந்தனை, அதிகாரத்துடன் ஏற்பட்ட மோதல்கள், அவர் சந்தித்த தடைகள் போன்ற முக்கியமான காலகட்டங்களைத்தான் தேர்ந்தெடுத்து படம் உருவாக்கப்பட்டுள்ளது. கதையின் முக்கிய கான்ஃப்ளிக்ட்: ஜிடி நாயுடு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்கிறார். அவருடைய சிந்தனை அந்த காலத்தை விட பல வருடங்கள் முன்னால் இருந்தது. ஆனால் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்குவது மட்டும் போதாது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம், அரசியல், நிர்வாகம் போன்ற பல தடைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. அங்குதான் இந்த கதையின் முக்கியமான கான்ஃப்ளிக்ட் வருகிறது. ஒருபுறம் நான் கண்டுபிடிப்பேன் என்று நம்பிக்கையுடன் நிற்கும் ஜிடி நாயுடு, மறுபுறம் அவருடைய முயற்சிகளுக்கு தடையாக நிற்கும் அதிகார அமைப்பு. இந்த மோதல்தான் படத்தின் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் மாதவன். ஜிடி நாயுடுவின் தோற்றம், உடல் மொழி, பேசும் விதம் ஆகியவற்றை கொண்டு வர அவர் எடுத்திருக்கும் முயற்சி தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக ஒரு கண்டுபிடிப்பை பற்றி பேசும்போது அவரது கண்களில் வரும் அந்த கான்ஃபிடென்ஸை மாதவன் நன்றாக வெளிப்படுத்துகிறார். ராக்கெட்ரி படத்துக்கு பிறகு இன்னொரு ரியல் லைஃப் பர்சனாலிட்டியை மாதவன் ஏற்றிருப்பதால் இந்த படத்திலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மீது அதீத எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை அவர் பெரும்பாலும் பூர்த்தி செய்திருக்கிறார். படத்தில் பிரியாமணி, சத்யராஜ், ஜெயராம், துஷாரா விஜயன், யோகி பாபு, கருணாகரன், தம்பி ராமையா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கதைக்கு தேவையான அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலகட்டத்தை நம்ப வைக்கும் வகையில் ப்ரொடக்ஷன் டிசைன் மற்றும் காஸ்டியூம்ஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றன. படத்தின் மிகப்பெரிய ப்ளஸ்: இந்த படத்தை பார்த்த பிறகு பலருக்கும் முதலில் தோன்றக்கூடிய விஷயம், இந்த மனிதரை பற்றி நமக்கு ஏன் இவ்வளவு தெரியவில்லை என்பதுதான். ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை சினிமாவுக்கு ஏற்ற அளவுக்கு சுவாரஸ்யமானது.
அவருடைய கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலம், அவருடைய சிந்தனை, அவர் எதிர்கொண்ட தடைகள், இவை அனைத்துமே ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக மாறக்கூடிய விஷயங்கள் தான். படத்தில் மைனஸ் இருக்கிறதா? இருக்கிறது. பல விமர்சனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான குறை ஸ்க்ரீன் பிளே மற்றும் ஸ்டோரி டெல்லிங். ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை அற்புதமானதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வலுவாக ஒவ்வொரு சம்பவத்தையும் உணர வைக்கும் விதத்தில் ஸ்க்ரீன் பிளே அமைக்கப்படவில்லை என்று சில விமர்சனங்கள் கூறுகின்றன. அதாவது கதை இட்ஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங், ஆனால் அதை சொல்லும் விதம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். சில இடங்களில் படம் ஒரு சம்பவத்திலிருந்து இன்னொரு சம்பவத்திற்கு வேகமாக நகர்வது போல தெரிகிறது. அதனால் கதாபாத்திரங்களின் எமோஷனை முழுமையாக உணர முடியாத தருணங்களும் இருக்கின்றன. டெக்னிக்கல் சைடு, படத்தின் இசையை கோவிந்த் வசந்தா அமைத்திருக்கிறார். ஒளிப்பதிவு அரவிந்த் கமலநாதன் கவனித்திருக்கிறார். எடிட்டிங் பிஜு பாலா மற்றும் கே சசிகுமார். காலகட்டத்தை ரீக்ரியேட் செய்வதில் டெக்னிக்கல் டீம் நல்லா வேலை செய்திருக்கிறது. ஃபைனல் வெர்டிக்ட். மொத்தத்தில் ஜிடிஎன் ஒரு மிகப்பெரிய மனிதரின் வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முக்கியமான திரைப்படம். மாதவனின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே இருக்குது. ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை சுவாரஸ்யமானது. ஆனால் அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு ஏற்ற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இன்னும் ஆழமாக உணர்வுபூர்வமாக இருந்திருக்கலாம். அதனால் கதை பார்க்க வேண்டிய அளவுக்கு சுவாரஸ்யமானது, ஆனால் சொல்லப்பட்ட விதத்தில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம். ஜிடி நாயுடு பற்றி தெரியாதவர்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும். தற்போதைய விமர்சனங்களில் படம் பற்றிய கருத்து கலவையாக இருக்கிறது. மாதவன் நடிப்பு மற்றும் ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை பாராட்டப்பட்டாலும் ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி டெல்லிங் குறித்து விமர்சனங்கள் உள்ளன. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்களின் கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.